ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குயின் ஆஃப் பாக்ஸிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் அவங்க எங்கே போனாங்க, எப்படிலாம் வின் பண்ணாங்கன்னு பார்த்துருப்போம். அதில் கண்டினியூவேஷனாக இந்த இதில் பார்க்க போகிறோம் வீடியோவில். The silver in Pennsylvania and the prize money from the government had put on end to my immediate financial worries. ஸோ இவங்க வின் பண்ணதுனால கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா அது அந்த நேர தேவைகளை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. ஸோ இதனால் பட் ஐ வாண்டட் எ ஜாப் டூ, எனக்கு வேலையும் வேணும்னு கேட்குறாங்க. ஃபார் தட் அலோன் கேன் பிரிங் லாங் டேர்ம் செக்யூரிட்டி அண்ட் த ஸ்டெடி இன்கம். ஸோ அது மட்டும்தான், அந்த ஜாப் மட்டும்தான் என்ன பண்ணும், லாங் டைம் செக்யூரிட்டி, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ப்ளஸ்ஸு நிலையான வருமானம் கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ அரவுண்ட் த டைம் தட் ஐ வாஸ் கெட்டிங் மேரிட். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு. ஐ ஹேட் நோ சேவிங்ஸ் எக்ஸப்ட் எ கப்புள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். அவங்கள்ட்ட என்ன இருக்குது, 2 கப்புள் மீன்ஸ் 2 டபுள் இல்லைங்களா, கப்புள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மட்டும்தான் இருக்கான். ஸோ ஆஃப்டர் மை செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கோல்டு, செகண்ட் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டை வின் பண்ணிட்டாங்க. இந்த மணிப்பூர் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, இந்த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, எப்போது 2005. ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஐ ஹேட் லாங் ட்ரீம்ட் ஆஃப் கெட்டிங் எ கவர்மெண்ட் ஜாப் த்ரூ த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் இட் வாஸ் ஃபைனலி ஃபுல்ஃபில்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, ஒரு ஸ்டெடியான இன்கம் இருக்கணும், ப்ளஸ்ஸு ஜாப் இருக்கணும்னு சொல்லிங்களா. ஸோ அது வந்து என்ன ஆகிடுச்சு, அது இந்த இதில் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு, அது வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ the thing that a job that are obtained through the sports quota is that we are not required to go in to work as regularly as our colleagues because we tend to away at camps and tournaments through much of the year. ஸோ இப்போ இவங்களோட கொலீக்ஸ்லாம் வேலைக்கு போகிறாங்களா, டெய்லியும் போகிற மாதிரிலாம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இவங்க போயிருக்கிறது எதனால், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போனதுனால இவங்க எப்போல்லாம் வந்து டோர்னமெண்ட் கேம்ப்பு டோர்னமெண்ட்ஸ் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இவங்க வெளில போகிற மாதிரி இருந்ததுன்னா ஐ கோ டு ஆஃபீஸ் வென் நெசசரி அண்ட் எவ்ரி டைம் ஐ நீட் கோ அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் ஐ எம் ரெக்வயர்ட் டு டேக் லீவ் அண்ட் இன்ஃபார்ம் த டிபார்ட்மெண்ட். அப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் இவங்க ஆஃபீஸ் போய்க்கலாம். வெளியில் போகணுன்னு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹையர் அஃபீஷியல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான். மை மெடல் ஹால் கண்டினியூட் ஆஃப்டர் த மேரேஜ் புட்டிங் ஆன் எண்ட் டு த ஸ்பெக்குலேஷன் அமாங் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் த பர்டிகுலர் டாபிக். இப்போது உங்களுக்கு என்ன இருக்கும், நார்மலாக மேரேஜ் ஆகிடுச்சுனாவே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதோட கண்டினியூவேஷன், அதாவது கோல்டு மெடலு இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி ஒரு டாக் இருக்கும் இல்லைங்களா. பட் என்ன ஆகிடுச்சு, நான் மெடல்லாம் எப்பயும் போல் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்துகிட்டே தான் இருந்தது. ஐ ரீடைன் த வேர்ல்ட் டைட்டில் 3rd வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அட் பொடால்ஸ்க் இன் ரஷ்யாவில் நடந்த 3rd உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்லையும் என்ன பண்ணுறாங்க, இவங்க வின் பண்ணுறாங்க. எப்போது, இன் 2005. சரிதா ஹூ ஹேட் ஓன் த பிரான்ஸுங்கிறது 3rd அவார்டு வாங்குவாங்களே, அவங்க சரிதா அவங்களும் இவங்களும் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே, இவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க, அவங்க பிரான்ஸ் இது வாங்கியிருக்காங்க. I were given a hero's welcome at the Impal airport. We were taken to the Bhagya Chandra Open Air Theatre where a grand reception was organized. இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸோ இவங்களுக்கான ஒரு எப்பயும் ஒரு ரிசப்ஷன் வைப்பாங்க இல்லையா, ஸோ ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம்லாம். ஸோ அந்த மாதிரி பாக்ய சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டரில் இவங்க 2 பேத்துக்குமே என்னது நல்ல ஒரு வெல்கம் பார்ட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா. I had a good run from 2001 to 2004. I won several golds, நிறைய கோல்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த சீனியர் உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸில் இந்த செகண்ட் உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் இப்போ 2002 அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த செகண்ட் ஏஷியன் உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ரிசார் இன் 2003 அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த விச் கேம்ப் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸில் ஹங்கேரியில் நடந்ததுலையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் வென் ஐ காட் மேரிட் எவ்ரிபடி வாஸ் டவுட்ஃபுல் தட் மை மெடல் ஹால்ஸ் கண்டினியூ. ஸோ இவங்களோட மேரேஜ் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன இருக்கும், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெடல் வந்து கண்டினியூ ஆகுமா, இவங்க இதே மாதிரி வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ பட் அதெல்லாம் மீறி நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய மெடல்ஸை கண்டினியூ ஆகிடுச்சு. பட் ஆஃப்டர் த வெட்டிங் ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் அண்ட் ஓன் எ கோல்டு இன் த 3rd and 4th வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இன் அக்டோபர் 2005 அண்ட் 2006. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா 2005லையும் 2006லையும் நடந்ததில் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கோல்டு வாங்கியிருக்காங்க சரிங்களா.
ஸோ தேர் வாஸ் எ நம்பர் ஆஃப் அதர் இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் இன் தைவான், வியட்நாம், டென்மார்க் இதிலலாம் நடந்ததில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பட் இட் வாஸ் ரீடைனிங் மை வேர்ல்ட் டைட்டில் 2006 நடந்தது பார்த்திங்கன்னா செட்டுடா டட்டாவோட ருமேனியாவில் நடந்த 22-7 இல்லைங்களா, 22-7 அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் என்ன பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது எங்கே நடந்திருக்கு, நியூ டெல்லியில். ஸோ நம்மளோட ஸ்டேட்லேயே வந்து நம்மளோடதுலேயே நடந்திருக்கு, அதில் நான் வின் பண்ணியிருக்கேங்கும் போது அது என்னது, அது ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இட் வாஸ் த ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் மெமரபிள் ஒன் ஃபார் மீ பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு வின் அட் ஹோம். ஸோ எந்த சொந்த நாட்டிலேயே நான் வின் பண்ணியிருக்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. த அதர் இந்தியன் பாக்ஸர்ஸ் ஆல்சோ பர்ஃபார்ம்டு எக்ஸ்பெஷலி வெல். ஸோ இவங்க அந்த டைமில் நம்ம இந்தியன் டீமில் நடந்ததில் நிறைய பேர் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியா ஓன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 4 கோல்டு 1 சில்வர் அண்ட் 3 பிரான்சஸ் வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவர் டீம் ஓன் த ஓவரால் டைட்டில். அப்போது அவங்க டீம் இப்போ இந்தியா டீம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஓவரால் டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. வித் த ஹேட்ரிக் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின்ஸ் த மீடியா கிறிஸ்டனைஸ்ட் த குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிஷியன்ட் மேரி. ஸோ 3 டைம்ஸ் நம்ம கண்டினியூஸாக ஹாட்ரிக் வெட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொடுத்துட்டாவே ஒரு நல்ல நேம் வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க நான் கொடுத்ததுக்கப்புறமா மீடியா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள குயின் ஆஃப் பாக்ஸிங் மேக்னிஃபிஷியன்ட் மேரி அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு டைட்டில் என்ன வந்திருக்கு, குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு இவங்களை வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.